வெறுமன மிசைல்ஸு, ஹைபர்சோனிக் மிசைல்ஸு, க்ரூஸ் ஏவுகணை இதெல்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ட்ரோன்களுக்கு மாறினாங்க. சைனா உதவி செஞ்சிச்சு. இப்போது E3 நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய யூரோப் நாடுகளும் உள்ளுக்குள்ளே என்ட்ராயிருக்காங்க. இங்கிலாந்தும் பிரான்ஸும் தன்னுடைய மக்கள்கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அணு ஆயுத போரை இப்போ நடத்த ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக தி சன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான சில ரிப்போர்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது தொடர்பான வீடியோக்கள் நீங்கள் வேறு எந்த சேட்டலைட் சேனல்கள்லையும் பார்க்க முடியாது. பிரசாத் சிக்னேச்சரில் தான் பார்க்க முடியும். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மோடிக்கு நன்றி சொன்ன ட்ரம்ப் என்ன 10,000 ரூபா காசு கைமாத்தா கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிட்ட உடனே ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் சரண்டர் ஆகலை, நாங்கள் கெத்து காட்டுறோம். எப்படி நீட்டாக போவோம். எல்லாரும் டான்ஸ் சீன்ஸ் ஆட சொன்னாங்கன்னா ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு வருவோம். ஏன்னா இந்தியாவினுடைய பெருமையை நாங்கள் காப்பாற்றுறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு கேட்டால், கமினி அவர்கள் இறந்து போனார்ல, அதற்கு இந்தியா இரங்கல் தெரிவிக்கலை. மாறாக சோனியா காந்தி அது தொடர்பாக காங்கிரஸில் மிக மூத்த முக்கியமான தலைவர், அவங்க கமினி அவர்கள் இறந்து போனதற்கு இந்தியா வருத்தம் ஏன் தெரிவிக்கலைங்கிற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை தான் நாம் கேட்குறோம். இப்போது இஸ்ரேலை ஆதரித்து என்னுடைய நெஞ்சில் குடிகொண்ட மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். உண்மைதானே? அடுத்ததா யார் என்ன சொன்னாலும் சரி, உலகத்தில் எந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாட்டியும் சரி, ஈரான் ஒரு காலத்திலையும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் இஸ்ரேல் என்ற இனப்படுகொலையாளனுக்கும் அடிபணியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. குற்றங்களுக்கு துணை போகிறவர்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளை குறி வச்சு அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியலை. ஆனால் போர் தொடருங்கிற வார்த்தையோட முடிக்கிறாரு. விங் ஆஃப் ஜியான் இது ஒரு ஃப்ளைட்டு, விமானம். இந்த ஃப்ளைட்டு இஸ்ரேலில் இருந்து ஜெர்மனிக்கு மூவ் ஆகினதாக ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. நெதன்யாகு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ரூமராக பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஈரான் டைரக்ட் அட்டாக்கு இஸ்ரேலுடைய தலைமையகத்தின் மீதும் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தின் மீதும் நடத்தினது உண்மைதான். ஆனால் நெதன்யாகு அவர்கள் சாகலை. அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸில் அவர் லைவ்ல வந்தார் நேற்று இரவு. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக NDTVக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் மோடி அவர்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்காரு. இப்போ தான் மோடிகிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சேன் அப்படின்னு NDTVக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. சரி, இப்போது அவர் ஜெர்மனிக்கு தப்பி ஓடுவதற்கு திட்டம் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ராப்ளம் இஸ்ரேலில் ரொம்ப பெரிய அளவில் அதிகமாச்சு அப்படின்னா, ஏன்னா அடி தாங்க முடியல, ரொம்ப பெரிய அளவில் அட்டாக் டெல்அவிவ்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்போது உயிரை காப்பாற்றிக்கணும், அயன் டோம் செயலிழந்துருச்சு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஈரான் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறதுக்கான ஒரே வழி ஜெர்மன் தான் அப்படின்னு சூஸ் பண்ணுறாரு. யூதர்களை கொலை செய்ததும் அதே ஜெர்மனி தான். ஆனால் ஜெர்மனியில் இப்போது ஆட்சி மாற்றம், அங்கே மெர்ஸ் அப்படிங்கிற நபர் தான் இப்போது நெதன்யாகுவினுடைய ஃப்ரெண்டு. வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறாருங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. எஸ், ஸ்டில் ஹீ இஸ் அலைவ். அடுத்ததா ஒரு முக்கியமான ரிசீவர் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரிசீவர்னு பார்ப்போமா? ஒரு வீடியோ காட்சி. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிசீவர். இது யார் கண்டெடுத்தா, எந்த இடத்துல இருந்து இதை கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஈரானிய ட்ரோன் அனுப்புவாங்கல்ல அட்டாக் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரோனில் ரஷ்யாவினுடைய ஜாமிங் ரெசிஸ்டன்ட் ரிசீவர் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க.
சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அக்ரோத்ரி அப்படிங்கிற விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்துச்சு. இதைத்தான் நான் சொன்னேன், சைப்ரஸை அட்டாக் பண்ணுறது யூரோப் மீதான போருக்கு சமம் அப்படின்னு. இப்போது இந்த சைப்ரஸில் இருக்கக்கூடிய யூதர்கள் மீது அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் பிரிட்டிஷ் விமான தளத்தின் மீது அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. அப்போது அந்த இடத்துல ஈரான் எந்த ட்ரோனை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷாகட் 136 அப்படிங்கிற அந்த ட்ரோனுக்குள்ளே தான் இந்த ரிசீவர் கிடைச்சதா சொல்கிறாங்க. கொமட்டோ எம் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ரஷ்ய ஜாமிங் ரெசிஸ்டன்ட் ரிசீவர் கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது இந்த வகையான ட்ரோனில் ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும் உள்ள பயன்பாட்டில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ட்ரம்ப்பு கோபத்தினுடைய உச்சிக்கே போய் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி எதிர்கட்சிகளை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பைடனா அவர் ஒரு தூங்கு மூஞ்சி, ஒபாமாவா அவர் இருக்காரு, இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்ததே அவர் தான். நான் 2018 வந்தோன்னே ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டேன்ல, அது காரணம் என்ன தெரியுமா? ஒபாமா மேலே இருக்கக்கூடிய கோபம் தான் அப்படின்னு கொண்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை நான் மறுபடியும் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னாலோ இல்லை ஒபாமா பீரியடில் அது கண்டினியூ ஆகியிருந்தாலோ ஈரான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அணு ஆயுதத்தையே உற்பத்தி பண்ணியிருக்கும். அப்படின்னா மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே இப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? முன்னுக்கு பின் முரணாக ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு, ஈரான் கிட்ட ஐசிபிஎம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அணு ஆயுதங்கள் தயாரிச்சிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இருங்க மிஸ்டர் ட்ரம்ப். மாற்றி மாற்றி பேசுனீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக மிஸ்டர் ஃபுலிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அசிங்கமாயிடும்ல. சரி, ஈரான் ஆதரவு பேச்சுக்களை யாராவது பேசுனீங்கன்னா உங்களை மாநில அரசு, அந்தந்த மாநில அரசு அவங்களெல்லாம் கண்காணிங்க அப்படின்னு மத்திய அரசு புதிதாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறீங்க, ஒரு சேட்டலைட் சேனல் ஈரானுக்கு ஆதரவான செய்திகளை போடுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த தகவலையும் மத்திய அரசு இப்போ கேட்டு வாங்குறாங்க மாநில அரசுக்கிட்ட. ஏன்னா ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்திருக்கான்னு கேட்டால் அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் ஈரான் ஆதரவு குழுக்கள் இந்தியாவில் நிறையா இடங்களில் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டங்களுடைய லிஸ்ட்டையும் மாநில அரசுக்கிட்ட இருந்து மத்திய அரசு கேட்டு வாங்குறாங்க. சரி, ஈரானுடைய முப்படைகளையும் அழித்து காட்டுவோம், டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு அமெரிக்கா சூளுரை எடுத்திருக்கு. இந்தியர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய மோடி அப்படிங்கிற அந்த தலைப்புச் செய்தியும் வைரலாகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, துபாயில் இருந்து சென்னையை நோக்கி வந்த விமானங்கள் நிறையா இருக்குது. அதில் 250க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்கங்கிறது நல்ல செய்தி. பட் இங்கேருந்து துபாயை நோக்கி போச்சுல ஒரு விமானம், அது மறுபடியும் துபாயில் லேண்ட் ஆக முடியாமல் திருப்பி சென்னைக்கே வந்துருச்சு. இது மாதிரி சில விமானங்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணாக அவங்க நடவடிக்கை எடுக்கலை. யார்? துபாய் அரசோ எமிரேட்ஸோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை. பட் லேண்ட் ஆக முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஸோ மறுபடியும் ஃப்ளைட்ஸை திருப்பி அனுப்புகிறாங்க. இன்னும் வான் பாதுகாப்புங்கிறது சீராகலைங்கிறது இதன் மூலியமாக புரியுது. நடந்து வரக்கூடிய போரில் சீனா அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய முழுமையான தோல்வியை இப்போ எதிர்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது சீனாவால் ஈரானுக்கு வழங்கப்பட்ட இந்த 3HQ-9B அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை இது சரியாக இடைமறித்து தாக்கவில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபெயில் ஆயிருக்கு. இதனால ஈரானுக்கு சற்று அதிருப்தி ஏற்பட்டிருக்குங்கிற அந்த செய்தியும் வெளியிடுறாங்க. ஸோ முதல் 1 மணி நேரத்தில் ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் டைரக்ட் அட்டாக் நடத்தினாங்கல்ல, அப்போது வான் பாதுகாப்பு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு. கமினி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததற்கு கூட சீனாவினுடைய ஆயுதங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நான் உங்களுக்கு இப்போ தான் இந்த வீடியோவில் மெயின் பிக்சருக்கே நம்ம வர்றோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ. பற்றி எரியக்கூடிய காட்சி இது. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம். இந்த கடற்படை தளம் இப்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈரானுடைய கடற்படையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா இப்போது ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க.
ஈரான் கிட்ட 11 கப்பல்கள் இருந்துச்சு. அந்த 11 கப்பல்களையும் நாங்கள் முடிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒன்று என்னென்னா, இந்த IRIS ஷாகித் பகேரி அப்படிங்கிற ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட, ட்ரோன்கள் நிரப்பப்பட்ட ஒரு கப்பல். அந்த கப்பல் முழுமையாக மூழ்கிடுச்சு. அந்த ட்ரோன்கள் எல்லாம் எதையுமே இடமாற்றம் செய்கிறதுக்கு கூட ஈரானுக்கு நாங்கள் நேரம் கொடுக்கல, ஒட்டுமொத்த ட்ரோன்களும் கடலுக்குள்ளேயே போயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய கடற்படை அப்படிங்கிறது முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்லக்கூடிய ரிப்போர்ட். ஈரான் இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. இப்போ இந்த வீடியோவை பாருங்க. ஒரு ஏர் டிஃபென்ஸ் இங்கிருந்து ஒரு மிசைல் வருது. வரக்கூடிய மிசைலை வந்து இங்கிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா ரேடாருடைய கணிப்பின் அடிப்படையில் இங்கிருந்து ஒரு மிசைல் போய் அந்த வானத்தில் வரக்கூடிய மிசைலை அட்டாக் பண்ணுது. இதை யார் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக வடக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை குறி வச்சு ஈரானிய மிசைல்ஸ் வந்து பறந்து வந்துச்சு. அப்போது அங்கே ஈராக்கில் பாதுகாப்பு பணியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அமெரிக்காவோடது இருக்குது. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெளிவாக ஒர்க் ஆகி ஈரானுடைய மிசைலை இடைமறித்து தாக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து இப்போ ஒரு காட்சி பாருங்க. இது பக்ரைன்ல ரொம்ப முக்கியமான ஒரு தளம் மீது அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அது முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாடாகவே மாறி போயிடுச்சு. ஒட்டுமொத்த பக்ரைனையும் கை கழுவிடுச்சு. யாரு? அமெரிக்கா. சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈராக்குக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அமெரிக்கா, சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, UAEக்கு பாதுகாப்பு கொடுத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கிருக்காங்க. துபாயில் ஓரளவுக்கு இப்போ ஈரானை விட்டுட்டாங்க அடிக்க வேண்டான்னு. ஆனால் பக்ரைன் மட்டும் அடி வாங்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பக்ரைன் அப்படிங்கிற நாடு, அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் இஸ்ரேல், இந்த ரெண்டுமே இப்போ ஈரானுடைய சோதனை களமாக மாறி போச்சு. வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பூரா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அது மட்டும் இல்லை, பக்ரைனில் ஒரு அமெரிக்க தளம் இருக்கு. அந்த தளத்தின் மீது அட்டாக்கும் நடத்தி முடிச்சிருக்காங்க. சில மணி நேரங்களில் கனரக ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்ட பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை தொடர்ச்சியாக அட்டாக் செய்யக்கூடிய காட்சிகளையும் நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அணு ஆயுத போராக இது மாறப்போகிறதா அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ ஒரு காட்சி பாருங்க. வரிசையாக டெல் அவீவ் அப்படிங்கிற அந்த நகரம் வந்து பத்தி எரியக்கூடிய காட்சிகள் தான். முழுக்க முழுக்க அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக டெல் அவீவ் வந்து சாம்பலாகிட்டு இருக்கு, கருவிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி. ஏரியா 52 இந்த இடம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சோதனை தளம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இந்த இடத்துல வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த ஏரியா 52 அப்படிங்கிற அந்த இடத்த பற்றின செய்திகளை நீங்கள் அடிச்சு பாருங்க, நெட்டில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு எர்த்குயிக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. அதை படித்து தேடி பார்த்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை திரட்டினதன் அடிப்படையில் அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. அதை ஒரு தடவை சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் இன்னொரு நாட்டில் அவங்க போட முடியும். ஸோ அந்த தளத்தில் வச்சு இப்போ அந்த சோதனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தளத்துக்கு பக்கத்திலேயே 24 மணி நேரத்தில் 2.5 ரிக்டருக்கு மேலே 16 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 16 முறை எர்த்குயிக் வந்து அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இதை யார் உறுதிப்படுத்துறா அப்படின்னா USGS அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இப்போ ஒரு கடைசியா ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு ரஃபேல் விமானம், அந்த விமானத்துக்குள்ள அணு ஆயுதங்கள் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் இது. அதுக்கு பக்கத்துணையா ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கான போர் விமானங்கள் கூட துணைக்கு வருது. ரைட்டா? இது எங்கேருந்து எங்கே கிளம்பி வருது அப்படின்னா பிரான்ஸுக்கு மேலே தான் பறக்குது. பிரான்ஸினுடைய ரஃபேல் விமானம் தான். அணு ஆயுதங்களை சுமந்து அது எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் மோன்ட் செயின்ட் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிசயமான ஒரு தீவு, அழகான தீவு. அந்த தீவுக்கு மேலே தான் அந்த ஃப்ளைட்ஸ் வந்து பறக்கக்கூடிய காட்சி.
இவ்வளவு அணு ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு அது எங்கே பறக்குது அப்படிங்கிறது தான் ட்ரேஸ் பண்ண முடியல. பட் யூகே அப்படிங்கிற நாடு தன்னுடைய ஆட்சியை ஸ்திரத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கு, கவிழாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாமர் இப்போ 3rd வேர்ல்டு வாரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காருங்கிற தகவல். அவருக்கு துணையாக ஜெர்மனியினுடைய மெர்ஸும், இன்னொரு புறம் பிரான்சினுடைய மெக்ரான் 2027 அவருடைய ஆட்சி கவிழ போகுது. ஸோ ஆட்சியை காப்பாற்றி கொள்ள 3வது உலகப் போரை நோக்கி ஐரோப்பா அமெரிக்காவோடு இணைந்து இந்த போரை நடத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள். இந்த அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு ஈரான் மீது அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஆயுதம் இல்லை அப்படின்னு நான் சொன்னால் கூட, என்கிட்ட ஆயுதங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்க என்னை அட்டாக் பண்ணும்போது நான் நிராயுதபாணி தான். இதுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய நிலை, ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. 90 மில்லியன் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஆனால் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் அத்தனை மக்களும் இறப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தினூண்டு தம்மா துண்டு காக்கா ஆய் போனதற்காக ஒரு பெரிய போரே நடத்துறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், போர்க்களமாக மாற்றிட்டீங்களடா டீ கடையை அப்படின்னு. அது மாதிரி ஈரான் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஈகோ கிளாஷ்னால ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, கமினி அவர்களை ஃபோன் பண்ணி எனக்கு பேச சொல்லு, அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்டலாம் பேச முடியாது அப்படின்ட்டார். இந்த ஈகோ கிளாஸ் எங்கே போய் நிற்கிதுங்கிறத யோசிச்சு பாருங்க. கமினி அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபரோடு ஃபோனில் பேசினதே கிடையாது. நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த சேனலில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம இரவு பகல் பாராமல் கண் விழித்து தான் செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சது, பிடிச்சது, இல்லை உண்மைத்தன்மையோடு இருக்குன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு இருந்ததுன்னா உதவி பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.